ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதி கட்சி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீதி கட்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு நவம்பர் 20 1914ல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற நேம்ல இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நவம்பர் 20 தான் நம்ம நீதி கட்சி நாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சிஎம் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டேல தான் நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியை பத்தி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அண்ட் இதுல வந்து குயிக்கா, ஸோ அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சு, ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி ரிவால்வ் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தி சின்னதா பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 1854, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுமா 1852லயே வந்து நமக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க வித் டேட். ஓகேவா, 1854ல எந்த டேட், 1852ல எந்த டேட்ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் யாரு ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறதும் சொல்லுங்க. ஸோ இந்த 1852க்கு அப்புறமா 1854ல வந்து ஒரு அரசாணை அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கும். அதுல என்ன அப்படின்னா, அரசாங்க பதவிகள் அப்படிங்கிறது ஒரு சில இந்த பணக்கார ஃபேமிலிஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே போல 1871ல மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளராக இருந்த கார்னிங் அப்படிங்கிறவரோட பரிந்துரைப்படி ஒவ்வொரு பிரச்சனையையும் பிராமினோட கண்ணோட்டத்துல, பிராமண கண்ணாடி மூலம் பார்க்கறது நல்லதல்ல. ஸோ இந்து முஸ்லிம் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவியில வரம்பு விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த முஸ்லிம்ஸுக்கான கம்யூனல் எலக்ட்ரேட், வகுப்புவாத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா எந்த இதுல வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த வருடம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1876ல அயோத்திதாச பண்டிதர் அத்வைதானந்த சபா அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அத்வைதானந்த சபா எதுக்கு அவர் தொடங்குறாரு அப்படின்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயில்ல நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக, அந்த கோவில் நுழைவுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த அத்வைதானந்த சபா அப்படிங்கிறது. ஸோ இது கூடயே இவரு திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழும் வெளியிட்டிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம 1891ல திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதே 1891ல தான் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணியிருப்பாருன்னா பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்க அப்படின்னா 1893ல இவர் வந்து இதுக்கு ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்திருப்பாரு. ஓகேவா, எந்த இயர் 1893, 1892 இல்ல 1893ல ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. ஸோ 1908ல என்ன ஆகும் அப்படின்னா, நீதிபதி சங்கரன் நாயர் அப்படிங்கிறவர் வந்து வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே போல 1909ல சுப்பிரமணியம் புருஷோத்தமன், ஸோ இவங்க ரெண்டு லாயர்ஸும் சேர்ந்து சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சுப்பிரமணியமும் புருஷோத்தமனும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, நான் பிராமின்ஸ்க்கு இடையில எஜுகேஷனை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 1912ல என்ன ஆகும் அப்படின்னா, சரவண பிள்ளை, வீராசாமி, துரைசாமி, ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து சென்னை கூட்டமைப்பு குழு அப்படிங்கிற ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம்? சரவண பிள்ளை, வீராசாமி, துரைசாமி. ஸோ இதோட செயலாளரா இருந்தவர் தான் நடேச முதலியார். இந்த நடேச முதலியார் தான் என்ன பண்ணியிருப்பாரு, சென்னையில கல்வி பயில்றதுக்காக தங்கி இருந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக ஒரு திராவிட விடுதி அப்படிங்கிறத நடத்தியிருப்பாரு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அமைப்பு தான் அதுக்கப்புறமா சென்னை திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 1912ல என்ன ஆகுது அப்படின்னா, அரசாங்க பணிகளுக்குன்னு சொல்லி ஒரு ராயல் கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க. அதுல தியாகராய செட்டி என்பவரால் ஜாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது பத்தி கோரிக்கை அனுப்பப்படுது. ஸோ 1916ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னாட்சி கழகத்துல பிராமணர் செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்பவே உயருது. அதே ஆண்டு நடைபெற்ற இம்பீரியல் சட்டமன்றத்துக்கான தேர்தல்ல பிராமணர் அல்லாத வேட்பாளர் எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இவங்க வந்து காங்கிரஸ் சேர்ந்தவங்க அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டைம்ல தான் என்ன ஆகுது, பிராமணர் அல்லாதவர்களுக்கு, இந்த நான் பிராமின்ஸ்க்காக சென்னை விக்டோரியா பொது மண்டபத்துல 1916 நவம்பர் 20ல என்ன பண்றாங்கன்னா, தென்னிந்திய நல உரிமையாளர் சங்கம் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்துக்காக இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ யார் யாரு சேர்ந்து இதுல பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட முக்கிய பிரமுகர்கள் டி.எம். நாயர், பனகலரசர், தியாகராய செட்டியார், நடேச முதலியார், இவங்க எல்லாரும் தான். ஸோ இந்த பனகலரசரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமராய நிங்கர் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். ஸோ 1916 டிசம்பர்ல பி தியாகராய செட்டி அப்படிங்கிறவரால சிறப்புமிக்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் அப்படிங்கிறது வெளியிடப்படுது. ஸோ நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிடப்பட்டது 1916ல டி.எம். நாயர்னால.
ஸோ இந்த பிரகடனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோட்டல் பாப்புலேஷன்ல வெறும் 37% மட்டும் இருக்கிற பிராமணர்கள் அரசாங்க பதவிகள்ல அதிக இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதோரின் மேக்னகட்டா, ஸோ மேக்னகட்டா ஆஃப் நான் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையை சொல்லியிருப்பாங்க. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிரகடனத்தை செட்டியார் பிரகடனம் அப்படின்னு சொல்லி குறை சொல்லியிருப்பாங்க. அதே போலதான் ஹிந்து, நியூ ஏஜ், இந்து நேசன் போன்ற பத்திரிகைகளில் நீதி கட்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டிருக்கும். சோ அப்ப நீதி கட்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அவங்க கொள்கைகளை மக்களிடையே பரப்புறதுக்கு 3 பத்திரிகைகளை நடத்தி வந்திருப்பாங்க. சோ இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா அண்ட் தமிழ்ல திராவிடன். ஸோ இந்த ஜஸ்டிஸோட பதிப்பாசிரியரா இருக்கிறவர் டி.எம். நாயரும் எம்.எஸ். பூர்ணலிங்கம் 2 பேரும் இருப்பாங்க. இந்த ஆந்திர பிரகாசிகாவை எடுத்துட்டீங்கன்னா பார்த்தசாரதி நாயுடு, ஸோ இவர் தான் வந்திருப்பாரு. அண்ட் திராவிடனுக்கு தமிழ்ல பக்தவச்சலம் பிள்ளை. ஓகேவா? ஸோ இவர் வந்து இந்த எடிட்டோரியல் இதா வந்து இருந்திருப்பாரு. ஸோ இந்த ஜஸ்டிஸ் இதழ் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்கும். அதனால தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த இதழ் பிரபலம் அடைஞ்சனால ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ நீதி கட்சியோட முதல் பிராமணர் அல்லாதார் மாநாடு எங்க நடக்குதுன்னா 1917 ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒப்பனக்கார வீதியில நடைபெற்றிருக்கும். அண்ட் முதல் மாநில மாநாடு, ஓகேவா? ஸோ முதல் மாநில மாநாடு 1917 டிசம்பர் 28, 29 சென்னை வெலிங்டன் திரையரங்குல நடைபெற்றிருக்கும். ஸோ 1917 டிசம்பர் 14 மாண்டேகுவை சந்திச்சு பிராமணர் உள்ளிட்ட அனைத்து வகுப்பினருக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. அண்ட் நீதி கட்சியோட ஆட்சி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நீதி கட்சியோட நிர்வாகிகள் 1917 அக்டோபர் மாதத்துல எல்லாருமே செலக்ட் பண்ணப்படுறாங்க. அண்ட் நீதி கட்சி வெளியிட்ட கொள்கை அறிக்கையே அரசியல் சட்ட வரைவா கருதப்படுது. ஸோ நீதி கட்சியில பார்த்துட்டீங்கன்னா ஒரு தலைவரும் 4 துணை தலைவர்களும், ஒரு பொதுச் செயலர், ஒரு பொருளாளர் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அண்ட் 25 உறுப்பினர்களை கொண்ட செயற்குழு கொள்கை முடிவுகளையும் செயல்படுத்தி இருக்கும். ஸோ இந்த கட்சி கொறடா அப்படிங்கிற ஒரு பதவி எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1920 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் இந்த கட்சி கொறடா அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்கப்பட்டிருக்கும். அண்ட் நீதி கட்சியோட முதல் தலைவரா யாரு இருந்தாங்க அப்படின்னா சர் தியாகராய செட்டி இருந்திருப்பாரு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் முதல் பொதுச் செயலாளரா யார் இருந்தாங்கன்னா ஆற்காடு ராமசாமி அவர்கள் இருந்திருப்பாரு. ஸோ நமக்கு 1919 மின்டோ மார்லி ரெஃபார்ம் படி தான் 1920 ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதுல வந்து தொகுதி வகுப்பு வாரி, தொகுதி சிறப்பு தொகுதி, ஒதுக்கப்பட்ட தொகுதி இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் சென்னை சட்டமன்றத்துல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 127 மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்துக்கள்ல 98 பேர் பாத்தீங்க அப்படின்னா 61 தொகுதிகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த இரட்டையாட்சி முறையை எதிர்த்து காங்கிரஸ் வந்து தேர்தல்ல போட்டி ஏற்றிருக்காது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத காந்தி அந்த டைம்ல தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா காங்கிரஸை சேர்ந்தவங்களாகட்டும் மற்ற எல்லாருமே வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி உள்ள வந்து எலெக்ஷன்ல நின்னனால வின் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ பலமிக்க எதிர்கட்சி இல்லாததுனால நீதி கட்சி என்ன பண்ணுது, டோட்டலா 98 பிளேசஸ்ல 63 பிளேசஸ்ல வந்து இவங்க வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்துல சொத்து மதிப்பு இருந்தா மட்டும்தான் அவங்களை வந்து வாக்காளர்களா அங்கீகரிப்பாங்க. ஓகேவா? அப்படி பாக்குறப்ப மொத்த மக்கள் தொகை 40 மில்லியனா இருந்திருக்கும். ஸோ இதுல 12,48,156 பேர் மட்டும்தான் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாங்க. ஸோ சராசரியா எவ்வளவு வாக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா 25% அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்ப முதல் அமைச்சரவை, ஸோ ஃபர்ஸ்ட் அது 1920 எலெக்ஷன் நடக்குது. அப்போ முதல் அமைச்சரவை அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஸோ இந்த 1920 டிசம்பர் 7 தான் அமைக்கப்படுது. ஸோ யாரு சிஎம்மா இருந்தாங்க அப்படின்னா சுப்பராயலு நாயுடு. ஸோ தியாகராய செட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து பதவியில எல்லாம் இருக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் நீதி கட்சியோட ஃபர்ஸ்ட் தலைவர் அவர் தான். அப்ப அவரை தான் சிஎம்மா இருக்க எல்லாரும் கேட்கறாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி அரசியல்ல ஒரு பதவியில இருந்துட்டு தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு இல்லை. ஸோ நான் சிஎம்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதனால ஆளுநர் வெல்லிங்டன் என்ன பண்றாரு அப்படின்னா சுப்பராயலு நாயுடு தலைமையில ஒரு அமைச்சரவை அப்படிங்கிறத அமைக்கிறாரு. அப்ப அந்த டைம்ல வெல்லிங்டன் தான் ஆளுநரா இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து உடல்நிலை சரியில்லாததுனால 1921 ஜூலை 11 பதவி விலகுறாரு. ஸோ இவர் பதவி விலகின காரணத்தால பனகல் அரசர் வந்து பொறுப்பேற்றார். ஸோ 1921 எலெக்ஷன்ல தான் போட்டியிட பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கும். இது வந்து நீதி கட்சியோட ஒரு மகத்தான சாதனை. ஸோ வேர்ல்டு லெவல்ல பெண்களுக்கு முதலா ஓட்டுரிமை கொடுத்த நாடு எது, எந்த வருஷம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1920s
சென்னை 1000 விளக்கு பகுதியில பள்ளிகளுக்கு இலவச உணவு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். இதுதான் பிற்காலத்துல இலவச மதிய உணவு திட்டமா விரிவடைஞ்சிருக்கும். ஸோ இதையும் யார் தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டி.எம். நாயர் அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பறையர் பஞ்சமர். ஸோ இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் நீக்கிட்டு அவங்கள ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1922 டிசம்பர் 18ல பார்த்தோம் அப்படின்னா இந்து அறநிலைய சட்ட மசோதா அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இப்போ கொண்டு வரப்பட்ட மசோதா தான் 1925ல ஃபைனலாக பாஸ் பண்ணி 1926ல வந்து ஆக்டாக வந்திருக்கும். தாழ்த்தப்பட்டோர் நலனோட பாதுகாப்புக்காக ஐசிஎஸ் அதிகாரியும் நியமிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐசிஎஸ் ஆஃபீஸர் இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆனவர் யார்? 1863ல சத்யேந்திரநாத் தாகூர் வந்து செலக்ட் ஆயிருப்பாரு. அண்ட் முதல் அமைச்சரவையில் தமிழர் ஒருவர் கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு பகுதியாக தான் மெட்ராஸ் மாகாணம் இருந்திருக்கும். ஸோ இரண்டாவது அமைச்சரவை அப்படிங்கிறது 1923 to 26 பீரியட்ல அமைக்கப்படுது. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சுயராஜ்ய கட்சி போட்டியிட்டு 44 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கும். ஸோ தனி பெரும்பான்மை அமையாததால என்ன பண்றாங்க அப்படின்னா 1923 நவம்பர் 19ல பனகலரசர் தலைமையில 2ஆம் அமைச்சரவை அப்படிங்கிறது பதவி ஏற்கப்படுது. ஸோ 1924ல இவர் வந்ததுக்கு அப்புறமா பணியாளர் நியமன வாரியம் அப்படிங்கிற ஒண்ண அமைக்கிறாங்க. ஸோ இதுதான் பிற்காலத்துல மாநில பணியாளர் தேர்வாணையமா உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ 1925 தெலுங்கு மொழியின் வளர்ச்சிக்காக ஆந்திர பல்கலைக்கழகம், ஓகேவா? ஸோ ஆந்திரா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எப்ப அமைக்கப்படுது? 1926ல, ஓகேவா? ஆந்திரா யூனிவர்சிட்டி வந்து 1926ல அமைக்கப்பட்டுச்சு. 1922ல கொண்டு வரப்பட்ட அறநிலைய மசோதா 1925ல நிறைவேற்றப்பட்டு 1926ல அது வந்து ஆக்டா நடைமுறைக்கு வருது. ஸோ இது மூலமா கோயில்கள்ல வருமானம் பொதுப்பணிக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. கோயிலுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே பொது பொது பணிக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அண்ட் 3ஆம் அமைச்சரவை எடுத்துட்டீங்கன்னா 1926 நடைபெற்ற தேர்தலில் சத்யமூர்த்தி தலைமையில களமிறங்கிய சுயராஜ் கட்சி வந்து 41 இடங்கள்ல வின் பண்றாங்க. ரொம்ப முக்கியம். எவ்வளவு பிளேஸ்? 41 பிளேசஸ்ல. நீதி கட்சி 21 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றாங்க. சோ தனி பெரும்பான்மை இருந்தும் சுயராஜ்ய கட்சி என்ன சொல்லிடுவாங்க, இல்லைன்னு நாங்க வந்து ஆட்சி அமைக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ நீதி கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாம இருந்திருக்கும். அப்ப சுயேட்சையா போட்டியிட்ட கருப்பு குதிரை அப்படிங்கிற சுப்பராயன், ஓகேவா? சோ இவர் வந்து நீதி கட்சி மற்றும் மற்ற சுயேட்சைகள் ஆதரவோட ஆட்சி அமைப்பு அப்படிங்கிறத அமைச்சிருப்பாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ 1926ல யாரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா சுப்பராயன் வந்து ஆட்சி அமைப்பாரு. ஸோ இவரோட அமைச்சரவையில தான் ஃபர்ஸ்டா ஒரு பெண் வந்து அமைச்சரவையில சேர்த்து கொள்ளப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் யாரு அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இவங்க முயற்சி மூலமா பெண் விடுதலை சட்டங்கள் எல்லாம் இயற்றப்பட்டிருக்கும். 1930ல தேவதாசி முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1929ல தமிழ் கல்வி வளர்ச்சிக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே பீரியட்ல தான் என்ன அப்படின்னா முத்தையா முதலியார் இவர் வந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு முறையில வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு, ஓகேவா? ஸோ இதை வந்து கோட்டா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோட்டா முறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இவர் தான், முத்தையா முதலியார். நெக்ஸ்ட் 4வது அமைச்சரவைன்னு எடுத்துட்டீங்கன்னா 1930 to 34. ஸோ 1930ல இந்த டைம் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா மக்களிடையே செல்வாக்கின்மையால் பிராமணர்களும் கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். ஸோ நீதி கட்சியோட செல்வாக்கு அப்படிங்கிறது படிப்படியாக கம்மியாயிட்டே வருது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க நான் பிராமின்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்புல பிராமின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து அவங்களோட கட்சியை நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால. ஸோ இதே வருஷம் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி 35 பிளேசஸ்ல வின் பண்றாங்க. அண்ட் பெரும்பான்மை இல்லாததால நியமன உறுப்பினர் ஆதரவோடு முனுசாமி நாயுடு தலைமையில 1930 அக்டோபர் 17ல ஒரு ஆட்சி அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஸோ உட்கட்சி பூசல் காரணமா 1932 நவம்பர் 5ல பொப்பிலி அரசர் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. ஸோ பொப்பிலி அரசரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண ரங்காராவ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல தான் ஜமீன்தாரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மக்கள் எல்லாம் ஏமாற்றப்படுறாங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நீதி கட்சி சரியறதுக்கு. 5வது அமைச்சரவை பார்த்தா 1934 to 37 பீரியட் வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த 1934ல நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைந்தாலும் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்காததால மறுபடியும் நீதி கட்சியோட பொப்பிலி அரசர் தலைமையில ஆட்சி அப்படிங்கிறது அமையுது.
அடுத்தது பெரியாரோட ஈரோடு திட்டத்தை நீதி கட்சி ஏற்றுக்கொண்டதால் பெரியாரின் ஆதரவும் நீதி கட்சிக்கு கிடைக்குது. ஸோ 1935 இந்திய சட்டத்தின்படி நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது 1935ல போடுறாங்க. ஸோ அந்த ஆக்ட் படி தான் 1937ல ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதுல ராஜாஜி வின் பண்ணி ஆட்சி அமைக்கிறாரு. ஸோ 1938 டிசம்பர் 29ல பெரியார் வந்து பெல்லாரி சிறையில இருந்தப்ப நீதி கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தேர்தல் பாதையில இருந்து நீதி கட்சியை விலக்கிய பெரியார் சமூக சீர்திருத்த போராட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா 1944 ஆகஸ்ட் 27ல சேலத்துல நடந்த ஒரு மாநாட்டுல நீதி கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுது. இதோட சின்னமா தராசு அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இதை மாத்திட்டு கருப்பு பின்னணியில சிகப்பு வட்டம் பொறித்த ஒரு கொடி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா நீதி கட்சி ராமச்சந்திர ரெட்டி தலைமையிலும் PT ராஜன் தலைமையிலும் ஜஸ்ட் ஒரு பேரளவுக்கு மட்டுமா செயல்பட்டு அதுக்கப்புறம் கட்சியே இல்லாம போயிருக்கும். ஸோ இதுதான் வந்து திராவிட கழகத்தை கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரதிநிதித்துவம் இன்றியல் வரி இல்லை, நடேச முதலியார், சமரச சித்தர். ஸோ இவர் தான் சொல்லியிருப்பாரு. அண்ட் வீட்டுக்குள் நுழைந்த திருடன் போன்ற ஆரியர்கள் திராவிடர்கள் சொத்தை சூறையாடி விட்டனர்னு சொன்னது யாரு அப்படின்னா TM நாயர். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நீதி கட்சியோட வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோள் கட்சியா செயல்பட்டிருக்கும். ஆங்கிலேயருக்கு முழு ஆதரவு கொடுத்திருப்பாங்க. உயர் வகுப்பாரின் உயர்வுக்கும் முன்னுரிமை, குறிப்பா சிறுபான்மையினர் ஆதி திராவிடர் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ அதிகார ஆசையின் காரணமா எழுந்த கட்சி பூசல், ஆடம்பர வாழ்க்கை முறை, இந்த மாதிரியான ரீசன்னால தான் இவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கூட நீதி கட்சி எதிர்க்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தையுமே அவங்க ஆதரவு கொடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்தது சென்னை மகாஜன சங்கம். ஸோ நீதி கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்து அதற்கு போட்டியாக பிராமணர் அல்லாத காங்கிரஸ்காரர்களால் 1917 செப்டம்பர் 20ல தொடங்கப்பட்டது தான் என்ன அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிறது. இதோட தலைவரா இந்த சென்னை மகாஜன சபை சங்கம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட தலைவரா கேசவ பிள்ளை அப்படிங்கிறவரும், துணை தலைவரா ஈவே ராமசாமி நாயக்கரும், அப்புறம் திருவி கல்யாண சுந்தரனார், வரதராஜுலு நாயுடு இவங்கெல்லாம் முக்கிய உறுப்பினராகவும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்தியன் பேட்ரியாட் அப்படிங்கிற ஆங்கில இதழும் தேசபக்தன் அப்படிங்கிற தமிழ் இதழும் வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ இந்தியன் பேட்ரியாட் யாரோடது, தேசபக்தன் யாரோடது அப்படிங்கிறத நீங்க தான் கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஸோ தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக பாடுபடுவதோடு ஆங்கில ஆட்சியையும் எதிர்ப்பதை கொள்கையா இந்த மெட்ராஸ் சென்னை மகாஜன சங்கம் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் சுயமரியாதை இயக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட மிக சிறந்த சீர்திருத்தவாதி யாரு, பெரியார் ஈவே ராமசாமி 1925ல சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ சுயமரியாதை இயக்கம் எதற்கானது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட சுயமரியாதைக்காக போராடப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது. அண்ட் இது மூட நம்பிக்கை பழமைவாதத்தை எல்லாம் ஒழிச்சிருக்கும். பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் இதுக்கெல்லாம் போராடி இருக்கும். அண்ட் சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு 1929ல செங்கல்பட்டுல நடைபெற்றிருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் அந்த மாநாட்டோட தலைவரா WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் இருந்திருப்பாங்க. அண்ட் சிங்காரவேலர் ஆலோசனைப்படி 1932 டிசம்பர்ல சுயமரியாதை சமதர்ம திட்டம் அப்படிங்கிற ஒன்றை பெரியார் உருவாக்கி இருப்பாரு. யார் ஆலோசனைப்படி, சிங்காரவேலர் ஆலோசனைப்படி. ஸோ பொருளாதார பொது உடைமை ஏற்படுத்தவும் சுயமரியாதை சமதர்ம திட்டத்தையும் அவர் செயல்படுத்தி இருப்பாரு. 1952 செப்டம்பர் 29ல பெரியார் சுயமரியாதை பிரச்சார இயக்கம் அப்படிங்கிற பெயர்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. அண்ட் சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் வெளிவந்த புரட்சி அப்படிங்கிற இதழுக்கு முதல்ல SR கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்க பதிப்பாளரா நியமிக்கப்பட்டாங்க. இவங்க தான் தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. தமிழகத்தோட முதல் பெண் பதிப்பாளர் யாருன்னா கண்ணம்மாள். இது புரட்சி அப்படிங்கிற இதழுக்கு. பெரியார் குடியரசு இதழ 25ல மே 2ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதழ் அச்சடிக்கும் அச்சகத்திற்கு உண்மை விளக்க அச்சகம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருப்பாரு. ஸோ முதல் இதழ வெளியிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் வெளியிட்டாரு. ஸோ ஈரோட்ல 1930ல நடைபெற்ற இவ்வியக்கத்தின் மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி பெயர்களை சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருப்பாங்க. அண்ட் இந்திய சமூகத்துல ஜாதி மத பிரிவுகளை குறிக்கும் குறிப்புகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் 1932ல வெளியிடப்பட்ட சுயமரியாதை வேலை திட்டத்தின் மூலமா முன்வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த இயக்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருமண முறை சுயமரியாதை திருமண
திருமணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அண்ட் இந்த திருமணம் பத்தி தெரியும். வழக்கமா நடைபெறக்கூடிய திருமணம் மாதிரி எல்லாம் இல்லாம இந்த தாலி கட்டுதல், இந்த புரோகிதர் சமஸ்கிருத மந்திரம் மோதி திருமணம் செய்வித்தல், ஸோ இந்த மாதிரி சடங்கெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எளிய முறையில திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். அண்ட் பேரறிஞர் அண்ணா முதல்வரானதும் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்படி அங்கீகாரம் அளிக்கும் பொருட்டு திருமண சட்டத்தில் செக்ஷன் 7A அப்படிங்கிற ஒரு புதிய செக்ஷனை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை ஆட் பண்ணி இந்து திருமண சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1968 ஜான்வரி 20 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியும் அண்ட் சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் கொஞ்சம் டேட்டாஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்னும் நிறைய டேட்டாஸ் இருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் இந்த நவம்பர் 20 நீதி கட்சி நாள் அப்படிங்கிறனால இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீகேப் மாதிரி இந்த வீடியோ. ஓகேவா? நீதி கட்சியோட ஒரு முக்கியமான 10 அரசாணை சட்டங்கள் அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ நாட்டிலேயே முன்னோடியா பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது எப்போ கொடுத்திருப்பாங்க? 10/5/1921 கொடுத்திருப்பாங்க. அண்ட் பஞ்சமர் என்ற சொல்லை நீக்கி ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு அரசாணை 1922 விதிச்சிருப்பாங்க. ஓகேவா? 25 மே. ஓகே. ஸோ கல்லூரியில எல்லா தரப்பு மாணவர்களையும் சேர்க்க குழுக்கள் அமைக்கும் அரசாணை 20/5/1922. அதே போல கல்வி மறுக்கப்பட்ட பிராமணர் அல்லாத குழந்தைகளை தொடக்க பள்ளியில் சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதும் 21/6/1923 வந்து எடுக்கப்பட்டிருக்கும். புதிய பல்கலைக்கழகத்துக்கான ஒரு சட்டமும் இயற்றப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் என்ன ஆகுது, பின்னால அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி உருவாகுது. அடுத்தது தாழ்த்தப்பட்ட மாணவர்களை கல்வி நிலையங்களில் மிகுதியாக சேர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கை 1924 எடுக்கிறாங்க. குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த பெண்களை கோயிலுக்குள் பொட்டு கட்டி விடும் அந்த ஒரு முறைக்கு, ஓகேவா, அதுக்கு முடிவு கட்டுறதுக்கு 1925 ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இந்து சமய அறநிலைய சட்டம், ஸோ இதுவுமே 1925 அந்த பீரியட்ல இது பண்ணி 1926 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் பிராமணர் அல்லாத மாணவர்களை சேர்ப்பதற்கான உத்தரவு 1928 போடுறாங்க. எஸ் முத்தையா முதலியார் அவர்களோட முயற்சியால முதல் இடஒதுக்கீட்டு சட்டம் அப்படிங்கிறது 13 செப்டம்பர் 1928. வகுப்புவாரி ஒதுக்கீட்டுக்கான அரசாணை 27 பிப்ரவரி 1929 போடப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு 10 அரசாணைகள் நீதி கட்சி பீரியட்ல என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.